ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் ஆன்மீகத்திலிருந்து விலகி போகும். அதாவது சைக்காலஜி கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுவோம். எப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிடாமினென்ட்லி சைக்காலஜிக்கலா இருக்கும். பதட்டத்தை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். பதட்டம், நிறைய பேர் பதட்டப்படுறாங்க இந்த சமூகத்தில் இருக்கிற காலகட்டத்தில். ஆதி காலத்திலிருந்து பதட்டம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் மனித குலத்துல. ஆனா எடுத்துக்கணும், பதட்டம்ங்கிறது இப்ப இயல்பா அதிகமாகுது. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப பதட்டம் அதிகமாகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா ஏன் ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்லோ ஃபேஸ்டு லைஃப் நம்ம வாழ்றது இல்லை. எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்னா இந்த பரபரப்பான உலகத்துல கழுகு வேகத்துல பறந்துகிட்டே இருக்கு. ஜுல் 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 எல்லாம் BMW ஸ்பீட்ல தான் பறந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற போது இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேகமான உலகத்துல எப்படி பதட்டம் இல்லாம வாழ்றது அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டுல பதட்டம் இல்லாம வாழ முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் சாத்தியம் இல்லாம கிடையாது. சில வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்று பதட்டத்துக்கு பின்னாடி தாத்பரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் வாழ்றதுனாலேயே முதல்ல பதட்டம் வருதுங்கிறது விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்க. எடுத்துக்கிட்டோம்னா சென்சரி இன்புட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த எப்படி சொல்றது இன்புட், உங்களுக்குள்ளார வரக்கூடிய அந்த அதிர்வலைகள்லாம் உங்களுக்குள்ளார பதட்டத்தை முதல்ல கிரியேட்டே பண்ணும். இப்போ இதுல இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா வெளி உலகம் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ற பதட்டம்ங்கிறது ஒண்ணு, உங்க உள் உலகத்திலிருந்து வரக்கூடிய பதட்டம்ங்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டு விதமான பதட்டத்துக்கு இருக்கிற வேறுபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப ஃபாஸ்ட் பேஸ்டு உலகத்துல வாழ்றதுனால வரக்கூடிய பதட்டம் என்னன்னா, வெளி உலகத்தினால இருந்து உங்களுக்குள்ளார பதிஞ்சு அதனால உங்களுக்கு ஒரு பதட்டம் கிரியேட் ஆகும். எப்படின்னா, எனக்கு இந்த டிமாண்ட் இருக்குது, இதை நான் ஃபுல்ஃபில் பண்றேன், இந்த ஆசைகள் மத்தங்க இருக்கு, இந்த எப்படி சொல்றது, இந்த எதிர்பார்ப்புகள் மேல வச்சிருக்காங்க சொல்லி அந்த எதிர்பார்ப்புகள் உங்க மேல ஓவரா வெளி உலகம் அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டுல திணிக்கப்படும் போது அதை ஃபாஸ்டா டிமாண்ட் பண்ணி நம்ம நிறைவேற்றணுங்கிற போது நம்மளால அதை நிறைவேற்றாம இருக்க முடியாது. அதே சமயத்துல நிறைவேற்றினா அதுக்கான விளைவுகள் இருக்குங்கிற போது உங்களுக்கு பதட்டம் வரும். இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூட்சமான வழி சொல்றேன். உங்க மனசுல சாந்திங்கிற உணர்ச்சியை நீங்க அதிகப்படுத்தணும், வீரம்ங்கிற உணர்ச்சியை நீங்க அதிகப்படுத்தணும். இந்த ரெண்டு உணர்ச்சியையும் நீங்க எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கறது தான் இங்க இருக்கிற கேள்வி. ஏதாவது ஒரு பாதுகாவல் தெய்வத்தை நீங்க வழிபடணும். இது ஃபர்ஸ்ட் தாத்பரியம் நான் உங்களுக்கு சொல்றது. இப்ப மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ்ட் ரியாலிட்டியை ஹேண்டில் பண்றது பக்காவான கிருஷ்ணர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி டைப் தான். நீங்க அவரை சுத்தி எடுத்துக்கங்க, எல்லாரும் முதல்ல கலவரமாவே இருக்கு அவரை சுத்தி, ஆனா அவர் மட்டும் காமா இருப்பாரு. பாத்திருக்கீங்களா? அவர் தான் அந்த ஸ்டேட். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளி உலகம் உங்களுக்கு அப்படியே நேரம் உத்தர தாண்டவமாவே இருக்கு. ஆனா நான் அதை பதட்டம் இல்லாம ஹேண்டில் பண்ணா நீங்க கிருஷ்ணரை தான் வழிபடணும். கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பக்காவான ஆள். சோ நீங்க கிருஷ்ண உபாசனை எடுத்தீங்கன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை எடுங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக மந்திரத்தை நீங்க ரெகுலரா ஜபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்டுல உங்களுக்கு ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும். என்ன வெளி உலகம் ஃபாஸ்டா போனாலும் கிருஷ்ணர் மாதிரி நான் ஸ்டில்லா இருப்பேன். போர்க்களத்திலேயே உட்கார்ந்து இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே போர்க்களத்தை ஃபேஸ் பண்ணுவேன். அப்படிங்கிற அந்த ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஈக்வானிமிட்டி உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம். ஆனா ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷன், ஆனா என்ன காரணம்னே தெரியல எனக்கு பதட்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வேற மார்க்கம் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பதட்டம் எங்கிருந்து வரும்னா, உங்களுக்கு ரெண்டு விதமா வரும். அது பிரதானமா உன்னோட ஃபில்டர் ஆகும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு உள்ளார இருந்தே பதட்டம் வருது, காரணமே இல்லாம ஆங்ஸைட்டி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு முன்னோர்கள் பித்ரு சாபம் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பித்ருக்கள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த பாவத்தோட எனர்ஜி உங்களுக்குள்ளார இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த கர்மாவோட எனர்ஜி, அதோட தாக்குதல் உங்களுக்குள்ள இறங்கிட்டே இருக்குது. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இதை சயின்டிபிக்கா எடுத்துக்கிட்டீங்கனாலும் தன்னால ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம அந்த காலத்துல பித்ரு சாபம் சொல்றோம், இந்த காலத்துல இன்டர்ஜெனரேஷனல் டிராமான்னு சொல்றோம். இந்த இன்டர்ஜெனரேஷனல் டிராமா எங்க அதிகமா இருக்கும் அந்த இடத்துல ஆங்ஸைட்டிங்கிறது இயல்பா அதிகமா இருக்கும். இந்த இன்டர்ஜெனரேஷனல் டிராமாவை முறிக்கிறதுக்கான வழியையும் மார்க்கத்தையும் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட முன்னோர்கள் ஒரு சில பேர் பாவம் பண்ணதுனால அவங்க ஒரு சில கீழ் லோகங்கள்ல மாட்டியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குள்ளார என்ன என்ன நீ கவனி, என்ன நீ கவனி அப்படின்னு அவங்க ஒரு அலாரம் பெல் அடிக்கிற மாதிரி அவங்க லோகத்துல இருந்து, அந்த நரகத்துல இருந்து. அப்ப என்ன நடக்கும்னா, அவங்க சஃபரிங்ல இருந்து நீங்க அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, பித்ரு சாந்தி ஹோமம் பண்ண சொல்றேன். இல்ல என்ன பிண்ட தர்ப்பணம் நீங்க போய் ஏதாவது புண்ணிய ஸ்தலத்துல போய் நீங்க கொடுத்துட்டு வரணும். இது எல்லாத்தோட நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? ஓம் சர்வ பித்ரு தேவதாபியோ நமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வரது வச்சிருங்க. அதாவது இந்த பித்ரு மந்திரம் ஓம் சர்வ பித்ரு தேவதாபியோ நமக
ஓம் சர்வ பித்ரு தேவதாபியோ நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க அந்த பித்ருக்களை வந்துட்டு வர வைக்கிறதுக்கு இந்த மந்திரம். அப்போ அந்த வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பித்ருக்களுக்கு நீங்க வந்துட்டு சாந்தி மந்திரம் சொல்றீங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி மனசுல நினைச்சுங்க. சொல்லி முடிச்சோடனே மறுபடியும் ஓம் சாந்தி 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 அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க அந்த மந்திரத்தை. இது நீங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பித்ருக்கள் வந்து சாந்தி அடைவாங்க. பித்ருக்களை வந்து நீங்க சாந்தி படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பித்ருக்களோட இது வந்து நீங்க வந்து விடுதலை பட முடியும். அவங்க வந்து விடுதலை பெற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னன்னா வந்து நீங்க இந்த எப்படி சொல்றது உங்களுக்கு இந்த கர்மாக்கள்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பதட்டம் குறையாது. அதாவது வந்து என்ன ரீசனே இல்லாம உங்களுக்கு ஆங்ஸைட்டி என்ன மத்தல வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு பித்ரு சாந்தி தான் வந்துட்டு வழி. சோ இதை வந்து பித்ரு சாந்தி நான் சொல்லுவேன். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெளி உலகம் உங்களுக்குள்ளார ஆங்ஸைட்டி ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு கிருஷ்ணரோட மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அந்த மந்திரம் உள்ளுலகத்திலிருந்து உங்களுக்கு வருது. என்ன காரணம்னே தெரியல, பதட்டம் தன்னபால வருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சும்மா தொட்டல் தொடாதுக்கு எல்லாத்துக்கும் பதட்டம் வருதுன்னா நீங்க வந்து பித்ரு சாந்தி பண்ணணும். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓம் சர்வ பித்ரு தேவதாபியோ நமக. ஓம் சர்வ பித்ரு தேவதாபியோ நமகங்கிற மந்திரம் பிளஸ் நீங்க வந்து மேல வந்து சர்வ பித்ரு தேவதாபியோ நமகத்துக்கு அப்புறம் ஓம் சாந்தி 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 அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து 108 தடவை அந்த சர்வ பித்ரு தேவதாபியோ நமக ஜபம் பண்ணிட்டு நீங்க ஓம் சாந்தி சாந்தி சாந்திக்கு நீங்க ஒரு 108 தடவை நீங்க டெய்லியும் பண்ணுங்க. இந்த ஒரு பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. மகா கணபதி வந்து வேண்டிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கணபதி மூல மந்திரம் கொடுத்தனா ஒன்னு அதை ஃபுல்லா வேண்டுங்க. இல்லைன்னா ஓம் கணேசாய நமகன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள். நீங்க ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமகன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மகா கணபதி மூல மந்திரம் நான் சொல்லி கொடுத்தே தப்பா ஜபம் பண்றீங்கன்னு எனக்கு போன்ல நேரத்துல 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் நிறைய பேர் கரெக்டாவே பண்ணல. அதனால உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி என்ன கொடுக்குறேன்னா அடுத்த மாசம் ஸ்டார்டிங் குள்ளரே நான் போய் நம்ம ராஜ் இருக்கார்ல நம்ம ராஜோட ஸ்டுடியோக்கு போய் நான் ரெக்கார்டிங் பண்ணி நான் போட்டுருவேன். மகா கணபதி மூல மந்திரம் தயவு செஞ்சு கரெக்டா சொல்லுங்க. சொல்றவங்க எல்லாம் எனக்கு கோடி புண்ணியமா போகட்டும். எனக்கு வந்துட்டு என்னன்னா வந்து நம்மள ஃபாலோ பண்றவங்க வந்து நல்ல முறையில வந்து உபாசனை பண்ணி நல்லா வரணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அப்போ வந்து நீங்க வந்து அதை கரெக்டா பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ மகா கணபதி மூல மந்திரம் கரெக்டா சொல்றீங்கன்னா கான்பிடண்டா சொல்லுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் ரெக்கார்டிங் வந்து பண்ணி போட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த மந்திரத்தை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா இந்த மகா கணபதி மூல மந்திரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்தது வந்து நீங்க இது எடுக்கணும். என்னன்னா வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு நான் நார்மலான கணேச மந்திரம் ஓம் கணேசாய நமக. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெளி உலகத்தை நோக்கி பதட்டம் இருந்ததுன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. உள்ளுலகத்துல பதட்டம் இருந்ததுன்னா கணேச மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றீங்க நீங்க வந்து பித்ரு வந்து வர வைக்கிறது. பித்ரு ஆவாகனம் ஒன்று இருக்கு. பித்ருவை வந்து ஆவாகனம் பண்ணி அவங்களை வர வச்சு அந்த ஓம் சர்வ பித்ரு தேவதாபியோ நமக அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த பித்ருக்கள் வருவாங்க. உங்களுக்கு எந்தெந்த பித்ருக்கள்லாம் சாபம் வாங்கினாங்களோ அவங்களாம் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி பித்ரு சாந்தி மந்திரம் நீங்க சொன்னீங்கன்னா ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிற மந்திரம் சாந்தி மந்திரம். இந்த சாந்தி மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா பித்ருக்கள் வந்து சாந்தமடைய ஆரம்பிப்பாங்க. உங்கள் விசினிட்டியில் இருக்க பித்ருக்கள் வந்து சாந்தி அடைய ஆரம்பிப்பாங்க. இதுதான் நீங்க செய்யணும். இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட பதட்டம் குறையும்ங்கிறதுக்கான கேரண்டியோட நான் விடைபெறுகிறேன். ஏன்னா பித்ருக்கள் வந்து சாந்தி அடையும் போது உங்க ரத்தத்துல நீங்க வந்து உங்களோட முன்னோர்களோட கெட்ட கர்மா வந்து உடைக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சாந்தம் இல்லாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. அந்த பித்ருக்கள் சாந்தி அடைஞ்சாதான் அந்த கர்மா வந்து குறையும். அதோட தாத்பரியத்தோட நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. I will see you in the next video. Bye.